அவர் கேட்கிறார், வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? அதற்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் கேட்பவற்றையும் நீங்கள் காண்பவற்றையும் அவரிடம் போய் சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்று சொல்றார். பார்வையற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்வை பெறுகிறார்கள். கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர். தொழுநோயாளர் நலமடைகின்றனர். காது கேளாதோர் கேட்கின்றனர். இப்படி இறந்தவர்கள் உயிர் தெழுகின்றனர் என்று சொல்லி நம்பிக்கையில் தளர்ந்து போன அவரை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். விசுவாசத்திற்கு அவர் மீண்டும் உரு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உடல் அளவில் நம்முடைய பார்வை இருந்தாலும், உடல் அளவில் நாம் ஊனமற்றவர்களாக இருந்தாலும், நம்முடைய விசுவாசத்தில் நாம் குருடர்களாக, ஊனமுள்ளவர்களாக, காது கேளாதவர்களாக நாம் இருக்கலாம். இது ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு காலம், திருவருகை காலம். நம்மையே நாம் மனமாற்றம் அடைகின்ற ஒரு காலமாக, புனித வாழ்வு வாழ அழைக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையில் வந்த அந்த சோகம், இருள் அவருக்கு ஆண்டவரிடம் வந்த பொழுது அவருக்கு ஒளி கிடைத்தது. மீட்பன், உண்மையான மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உண்மையான மகிழ்ச்சியை தருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று ஏழை எளிய மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர் இவர்தான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இன்றைய நாட்களிலே ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்தால், ஏதோ ஒரு நிகழ்விற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுள் மீது இருக்கிற அன்பு, கடவுள் மீது இருக்கிற விசுவாசம், கடவுள் மீது இருக்கிற பக்தி குறைந்திருக்கலாம். அது எதற்காக என்று நாம் நம்மையே ஆய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்விகளை எல்லாம் அவரிடம் எழுப்புவோம். கண்டிப்பாக திருமுழுக்கு யோவானுக்கு அவர் பதில் கொடுத்தார். விசுவாசத்தில் தளர்ந்து போயிருந்த அவரை உறுதிப்படுத்தினார். நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு உறுதுணையாக நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி இழந்து போயிருந்த நம்முடைய மகிழ்ச்சியை மீண்டும் அவர் தருகின்றார். ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கிறார். ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க தொடர்ந்து இப்பலியில் இணைவோம். இறைவன்